இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி ரெஸ்டாரண்ட் போயிட்டா நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சைனீஸ் நூடுல்ஸை நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு இந்த நூடுல்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். எக் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆட்டாலையும் வருது. நீங்கள் நார்மலில் உள்ளதை வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி சிக்கனும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக ரொம்ப பெருசாக போடாமல் முள்ளெல்லாம் இல்லாமல் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ இதில் கொஞ்சம் வாடை வராமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி அளவுக்கு வினிகர் நான் விட்டுருக்கேன். ஸோ வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அந்த வாடை வராது. ஸோ இதில் தேவையான அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், சோயா சாஸ், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம விரவி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடுங்க. இதை இப்படி டைரெக்டாக ஃப்ரை பண்ணாமல் டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ நூடுல்ஸை வேக வைக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி கொதிக்கும் போது அதில் உப்பும் நூடுல்ஸும் போட்டு நல்லா வேக வைங்க. ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் விட்டு அதை நல்லா வேக வச்சிட்ருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸில் நமக்கு நார்மலாக குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வடிகட்டிட்டு டேப் வாட்டரில் நல்லா அலசி அதை வச்சுடுங்க. ஏன்னா அப்போ தான் உதிரியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சில பேருக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் ரெட் கலரில் சிக்கன் வேணும்னா நார்மலாக நம்ம சிக்கன் 65 பண்ணுற மாதிரி பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சிக்கன் நல்லாவே வெந்துடும். ஏன்னா ஸ்கிப்பாக தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இது. ஸோ இதை நம்ம தனியாக இன்னொரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது முட்டையோட 2 முட்டை எடுத்திருக்கேன். அதோட ஒயிட் பேப்பரும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுடலாம். கொஞ்சம் அது விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உதிரியாக வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல பூவாக வந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே சட்டியில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பொடிசாக நறுக்குனது அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. எல்லா காய்கறிகளும் இந்த மாதிரி நீட்டமாக நறுக்குங்க. அப்போ தான் நம்ம நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுமாதிரி நீட்டமாக நறுக்குன கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகா உங்களுக்கு கலராக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் கம்மியாக சேருங்க. இல்லைன்னா நமக்கு நூடுல்ஸோட கலர் மாறிடும். இதோட தேவையான அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் முட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 2 கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். தண்ணிலாம் இதுக்கு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணாலே ஒரு கொஞ்ச நேரத்தில் இது எல்லாமே குக் ஆகிடும். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை இதோட நம்ம சேர்த்துடலாம். கடையில் வாங்கக்கூடிய ரெடிமேட் பேக்கெட் நூடுல்ஸ் அதோட வர்ற மசாலா தான் உடம்புக்கு கெடுதல். ஆனால் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது மாதத்துக்கு 2 முறையோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.